இன்றைக்கி ஒரு சூப்பரான மினி விலாக் பார்க்கலாமா? இது வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோ கிடையாது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்திட்டு அது நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா வந்து அரைச்சி சேர்த்திக்கிட்டேன். வெங்காய கலர் மாறினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்திட்டு இதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமேட்டுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறையாவே கொத்தமல்லி தலை வந்து தூவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 முட்டையை வந்து உடச்சி நல்லா வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா கூட வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக வந்து வடித்த சாப்பாட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி இறக்கிட்டேன். முட்டை சாப்பாடு தான். இந்த மாதிரி முட்டை சாப்பாடு கொடுத்தோம்னா டப்பா காலியாக தான் அந்த வீட்டுக்கு வரும். ஸோ இன்றைக்கி வந்து எதுவும் செய்கிற மூடே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம வெளியில் போகிறோம். எங்கே போகிறோன்னு வந்து சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய இடங்களை உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். ஓகே, என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஹைப்பில் வந்து வச்சுக்க வேணாம். நான் போன இடத்துக்கு மட்டும் உங்களே கூப்பிட்டு போகிறேன். சரின்னு பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்செலாம் பேக் பண்ணிவிட்டு காலையில் சாப்பிடலாம் கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூல்லேருந்து விட்டுட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நானும் எங்கள் அக்கா வெளியில் போகும்போது எனக்கு வீடியோ எடுக்கவே ஞாபகம் வந்துச்சு. சரின்ட்டு எடுத்தாச்சு. இதுதான் பஞ்சமாதேவி போஸ்ட் ஆஃபீஸ். பார்த்துக்கோங்களேன், எங்கள் ஊரில் பெருசாக இருக்கும், இங்கேயே பெருசாக இருக்கும், பட் இது சின்ன போஸ்ட் ஆஃபீஸ். அப்போ எங்கே போகிறோம் அப்படின்னம்னா, இதுதான் முனிசிபல் கார்பரேஷன். பேசும்போது உளறிடும். இங்கே தான் நம்ம போகிறோம். ஷெட்டு போட்டிருக்காங்க, ஆனால் வண்டிக்கு நல்லே இல்லை. சும்மா எதுக்குப்பா நல்ல இருக்குன்னு எனக்கும் தெரியல. சரின்னு அங்கேருந்து நம்ம உள்ளே போகலாம். இந்த பக்கம்லாம் செடியெல்லாம் வச்சு நல்லா பார்க்கறதுக்கு பசுமையாக இருந்தது. நான் இந்த பக்கம் நிறைய வாட்டி போயிருக்கேன், பட் வந்து உள்ளுக்குள்ளே வந்து போனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் முனிசிபல்குள்ளே வந்து போகிறது. சரின்னு இதை நல்லா பார்த்துட்டு பெரிய கட்டடமாக தான் இருந்துச்சு. 2வது மாடி நடந்து போகணும்னு நினச்சேன் படியில், பட் வந்து பரவாயில்ல, லிஃப்ட் வந்து வச்சுருந்தாங்க. செல்ஃபி மோட் ஆன் ஆயிடுச்சு. சரின்னு அந்த லிஃப்ட்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு இவ்வளோ பெரிய கட்டடம் இருக்குது, ஜனங்க யாருமே இல்லை. இந்த ஒரு ஹால் இவ்வளோ பெருசு இருக்குது, நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. ஆனால் வந்து அதுக்குள்ளே ஒரு டேபிள் சேர் கூட இல்லை. அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு பயங்கர க்யூரியாசிட்டியாக இருந்தது. கட்டடம் பார்க்க நல்லா பெருசாக இருந்துச்சு. வெளியிலேருந்து பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே பார்த்தா நம்ம வீடு பறிகிற மாதிரியே இங்கேயும் வந்து பறியுது. என்னமோ ஒரு மிஸ்டேக் இருக்குயா. அப்புறம் நாங்கள் போன வேலை எதுவுமே வந்து முடியல. அதனால் நாங்கள் ரிட்டன் வந்து திருப்பி வந்துட்டோம். வந்துட்டு அதுக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் போனோம்னா அங்கே ஒரு கோயில் தெரியுதா, இதுதான் ஈஸ்வரன் கோயில். இதை பார்த்துக்குங்க. இங்கேருந்து அப்படியே வந்து கொஞ்சமாக வந்து டேர்ன் பண்ணி இப்படி வந்தோம் அப்படின்னா ஈவினிங் ஆனால் இங்கே ஒரு காளான் கடை போடுவாங்க. சூப்பராக இருக்கும் காளான். இங்கேருந்து அப்படியே வந்தோம்னா பஜாருக்குள்ளே போகலாம். இங்கே வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் இங்கே கிடைக்கும். இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துடும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்படி வந்தால் இதுதான் ரவுண்டானா. இதில் பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அதுக்கு தான் இவ்வளோ பெரிய போஸ்டர்ஸ்லாம் வந்து வைக்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே போனோம்னா அமராவதி ஹாஸ்பிட்டல் வரும். அங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் போனோம் அப்படின்னா பெரியம் ஹாஸ்பிட்டல் வரும். இங்கே தான் நம்ம போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு குட்டி பாப்பா வந்து ரிலீஸ் ஆக போகிறாங்கன்னு பார்க்க போனால் அவங்க நாங்கள் போன நேரத்துக்கு வரவே இல்லை. சரி, மனசு வருத்தத்தில் சமோசா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு ஃபோன், இந்த மாதிரி கேர்ள் பேபி பிறந்திருக்கு, ஏட்ரா அந்த ஆட்டோன்னு சொல்லிட்டு குடும்பமாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆட்டோவில் வந்து போயிட்டோம். போகிற வழியில் ஒரே ஜாலி சந்தோஷம். எங்கள் பாப்பாவை பார்த்த ஞாபகமாகவே எனக்கு இருந்துச்சு. அங்கே போயிட்டு நம்ம குட்டி தங்கத்தை பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு மனசுகள்லாம் அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா அவ்வளோ அழகு, மாஷா. குட்டி பிள்ளையை பார்த்த சந்தோஷத்தில் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.